அன்பார்ந்த நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 15/12/2025 கார்த்திகை மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7இல் சந்திரன், 9இல் செவ்வாய், 11இல் ராகு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குரு பகவான் தற்போது வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் செயல்படுத்தி நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாகும். இன்றைய நாளில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன், 7இல் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக செயல்பட்டு போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நீங்கள் விரும்பிய இடமாற்றங்களை பெற்று மனமகிழ்ச்சியை அடைவீர்கள். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன், 6இல் சூரியன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன் போன்றவையெல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கிறது. வேலையாட்களை அனுசரித்து செல்ல வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், 5இல் சூரியன், 8இல் ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் எதிர்பாராத வகையில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொண்டு சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். தேவையற்ற மனக்குழப்பங்கள் உண்டாகும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இல்லாத காரணத்தினால் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது. குறிப்பாக எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் என்றாலும் மற்றவர்களுடைய வேலையும் இணைந்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலையானது இருக்கிறது. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன், 4இல் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள்.
பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். நல்ல லாபங்கள் கிடைக்கும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு ஒரு நல்ல நிலையினை பெறுவீர்கள். மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்று நீங்கள் கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன் 4இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு மன நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் தேவையில்லாத பழிச்சொற்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொள்வது, வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 3இல் செவ்வாய் 6இல் சனி சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் உங்களது பேச்சு திறமை காரணமாக ஒரு சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் 2இல் செவ்வாய் 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்பட வேண்டும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. ஒரு சிலருக்கு உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைப்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடைய முடியும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்படுவது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வருகின்ற நாட்களில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு உங்களது கோபத்தை குறைத்துக் கொள்வது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதும் 10ல் சூரியன் புதன் சுக்கிரன் 11ல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பு ஆகும். கடந்த 2 நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உடனிருப்பவர்களால் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது குறையும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்பட்டு மற்றவர்களிடம் நல்ல பேர் எடுப்பீர்கள். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த தேவையற்ற இடையூறுகள் எல்லாம் தற்போது விலகி நிம்மதி உண்டாகும். இன்றைய நாளில் கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்றாலும் இன்று நாள் முழுவதும் 8ல் சந்திரன் அமைய பெற்று உங்களுக்கு சந்திராசிரமம் இருப்பதால் நீங்கள் எதிரும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழிலில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் தடைப்படும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொதுவாக உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். பிறர் சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி தற்போது இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை இழந்து விடாமல் இருப்பது நல்லது. முடிந்தவரை பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.